ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நார்மலாக இருக்க கிளாத்தில் வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ப்ளேஸ் பண்ணி இது பண்ணுறது வந்து ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்டக்டிவ் த்ரெட்ஸ். ஸோ சென்சார் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் வந்து சம் அனலாக் இன்புட்டாக தரும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ கண்டக்டிவ் த்ரெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக நம்ம ஒயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல் வந்து அந்த ஃபேப்ரிக்ஸில் இருக்கும். ஸோ அதை பேர் தான் வந்து கண்டக்டிவ் த்ரெட்ஸ். இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டை வந்து அதுக்காக உள்ளே பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே, அந்த மாதிரி அப்ளிகேஷன் நார்மலாக எடுத்துட்டா இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கலர் சேஞ்சிங், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கோங்க. ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ஃபேப்ரிக், டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் ஃபேப்ரிக், ஷேப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஃபேப்ரிக் எக்ஸட்ரா. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க நார்மல் கிளாத் வந்து சும்மா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிளாத் யூஸ் பண்ணால் வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் கிளாத்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் கிளாத்தில் வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கூல் பண்ணுற மாதிரி கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டியூரபுளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கிளாத் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டிவ் த்ரெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது திடீர்னு அதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராங் இன்ஃபர்மேஷனாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பேசிவ், ஆக்டிவ் அண்ட் அல்ட்ரா ஸ்மார்ட். ஸோ பேசிவ்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் அதை சொல்கிறேன். பேசிவ்னா ஃபஸ்ட் டிடெக்ட் மட்டும் பண்ணி அவுட்புட் மட்டும் தரும். எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சிங் கிளாத் எடுத்துட்டிங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது மட்டும்தான் காமிக்கும், எந்த விதமான அடுத்த ப்ராசஸ் பண்ணாது. ஸோ ஆக்டிவ் எடுத்துட்டிங்கன்னா டெம்பரேச்சரை வந்து டிடெக்ட் பண்ணி இப்போ 20 டிகிரிக்கு மேலே இருந்தால் கூல் பண்ணு அப்படின்னா 20 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போச்சுன்னா கிளாத்தை கூல் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்டிவ் டெக்ஸ்டைல். அல்ட்ரா ஸ்மார்ட் டெக்ஸ்டைல் வந்து நீங்கள் கண்டிஷன் பெருசாக வைக்க மாட்டீங்க, ஆனால் இதுவே டிடெக்ட் பண்ணும். இந்த ரேஞ்சில் இருந்தால் நம்மளே கூல் பண்ணிக்கலாம், பாடி டெம்பரேச்சர், என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் அந்த மாதிரி பார்த்து இதுவே ஓன் டெசிஷன் எடுத்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஸோ இது மூணுத்துக்கான எக்ஸாம்பிள் நான் டெம்பரேச்சர் சொன்னேன். இதே மாதிரி நிறைய இது இருக்குது. இது இப்போ வந்து ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் டெக்ஸ்டைல். இது வந்து ஒன்லி சென்ஸ் மட்டும் பண்ணும். ஸோ இதில் முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்சர்ஸ். ஸோ இது மட்டும் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூவி ப்ரொடெக்ஷன் கிளாத், கண்டக்டிவ் ஃபைபர், பிளாஸ்மா ட்ரீட்டட் கிளாத்திங், வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டெக்ஸ்டைல். இது வந்து போத் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இது என்னதுன்னா சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும், ஆக்சுவேட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் கிளாஸில் அதிகமாகுது, இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா சில கூலிங்கான சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா இல்லைனா இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து கிளாத் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும், கிளாத் வந்து ஒன்று கான்ட்ராக்ட் ஆகணும், விச் மீன்ஸ் கிளாத் வந்து சுருகணும் இல்லைனா விரியணும். ஸோ விரியறக்காக ஒரு வந்து மெக்கானிக்கல் காம்போனன்ட் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து ஆக்சுவேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட். மீதியெல்லாம் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. மீதியெல்லாம் பெருசாக இது இல்லை, இது பெருசாக நீங்கள் இப்போ மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ். மோஸ்ட்லி குரோமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பண்ணுவாங்கன்னா
இது ஸ்மார்ட் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பேஸு ஓஷன் அவுட்ஃபிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து ஆக்டிவ்க்கும் அல்ட்ரா ஸ்மார்ட் டெக்ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓஷனில் எடுத்துக்கோங்க. ஓஷன் அவுட்ஃபிட்டில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கடலுக்கு அடியில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக தேவைப்படும். இப்போ வந்து ஆக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ்னால் நீங்கள் நார்மலாக இவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் நம்ம பாடியில் கம்மியாகும்போது இவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படின்னு. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 வேல்யூ அப்படின்னு தான், ஒரு 50க்கு மேலே போச்சுன்னா அது ஆக்சிஜன் தராது. 50 கீழே அந்த சப்ளை இருந்துச்சுன்னா, 50 கீழே ஆக்சிஜன் லெவல் போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் தரும். ஸோ இதுவே அல்ட்ரா ஸ்மார்ட் எடுத்திங்கன்னா இது வந்து அப்படி டிட்டர்மைன் பண்ணாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெஷர் எவ்வளோ, உள்ளே இருக்க ப்ரெஷர் எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும், அப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே எவ்வளோ ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லா ஃபேக்டரும் டிட்டர்மைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை தரும். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ்னா போத் சென்சார்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேசிவ்னா ஒன்லி சென்சார். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ்னால் குரோமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸ், ஆக்டிவேட்டர் அண்ட் அதர் டிடெக்டபிள் காம்போனன்ட் அந்த யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம எல்லா ஃபேக்டரும் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.